Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளா சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா எந்த வெஜிடபிள்ஸ் போடல, தக்காளி கூட ஆட் பண்ணல. வெறும் ஆனியனை வச்சு தான் நான் ஒரு சாம்பார் செய்றேன். இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு வேக வைக்க நான் குக்கர் எடுத்துர்க்கேன். ஒரு 125 கிராம் ஆட் பண்ணிருக்கேன். half a cup அது. இப்போ எந்த கப்ல நான் பருப்பு எடுத்துக்கணும், அதே கப்ல ஒரு 4 கப் வாட்டர் நான் ஆட் பண்றேன். இப்போ பாருங்க, நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதோட நான் 6 நம்பர் பூண்டு தோல் உரிச்சு பூண்டு 6 நம்பர் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதோட பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புளி ஒரு 50 கிராம், ஒரு சின்னதாக ஒரு உருண்டை பால் மாதிரி எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் சைஸு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணி நான் இதை புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் 3 விசில் வைக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்த 2 விசில் ஸ்லோவில் தான் நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். காஞ்ச மிளகாய் ஒரு 2 நம்பர். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட 100 கிராம்ஸ் ஆனியன் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. நான் இதில் காய் எதுவும் போடல, தக்காளியும் போடல. இப்போ இது நல்லா வதங்கின அப்புறம் இதில் புளி கரைச்ச வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இது ஆல் பர்பஸ் பவுடர். இது நான் இது யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பாயில் ஆனோம். இந்த டைமில் கருவேப்பிலையை நான் இதை இது மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயில் ஆகிற டைமில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. இப்போ குக்கர் எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பருப்பு இப்படி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிச்ச இதை இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் 100 ml வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி இதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. திருப்பி நான் ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ அந்த பபிள்ஸ் நல்லா வர ஆரம்பிக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம், அப்புறம் பொங்கல், ரைஸ், இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட் ஆகும். இந்த வீடியோவோட எண்டில் மசாலா பவுடர், ஆல் பர்பஸ் பவுடரோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.